ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய்? நீ எனது பிடியில் இருக்கிறாய். நானோ உனது அம்மா, பாதுகாவலனாக இருக்கிறேன். நிச்சயமாகவே உனக்கு இனி எந்த ஒரு பயமும் வேண்டாம். எப்பொழுதுமே பயம் பயம் என்று சொல்லி எல்லா விஷயத்தையும் தள்ளி தள்ளி போட்டு இப்பொழுது என்ன செய்ய போகிறோம் அடுத்து என்று ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டாய். இனி அப்படி இல்லாமல் எந்த பிரச்சனை வந்தாலும் துணிந்து நின்று போராடு. உன் வாழ்க்கையில் அனைத்திற்குமே ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்கும். விடிவு இல்லை என்று நினைக்காமல் அந்த விடிவு காலத்தை நீயே உருவாக்கலாம். பயந்தால் எப்பொழுதுமே எதையுமே உருவாக்க முடியாது. நீயே நிதானமாக யோசித்து பார். எந்த ஒரு இருட்டில் இருந்தாலும் நீ நிச்சயமாகவே வெளிவந்து விடலாம். காலங்கள் உன் பக்கம்தான் இருக்கிறது. அதை சரியாக அமைத்து கொள்வது உன் கையில்தான் உள்ளது. நேற்று நடந்ததை பற்றியும் அதற்கு முந்தைய நாள் நடந்ததை பற்றியும் ஏன் இன்று நடந்ததை பற்றியும் நினைத்து கவலைப்படாமல் நாளை நடக்கப் போகும் விஷயத்தை மட்டும் நினைத்து சந்தோஷப்படு. நிச்சயமாகவே நீ நினைப்பது போல் அனைத்து விஷயங்களும் உனக்கு நடக்கும். நீ என்ன நினைக்கிறாய்? நல்ல விஷயத்தை நினைக்கிறாய். காலம் முழுவதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். அப்படியே நடக்கும். நீ எதை நினைக்கிறாயோ அதுவே நீ ஆகுகிறாய். அதுதான் உண்மை. எல்லாரும் நினைக்கலாம், நான் நல்லது நினைக்கிறேன் ஆனால் நல்லது நடக்கவில்லை என்று. நிச்சயமாகவே நல்லது நடக்கும். வாழ்க்கையில் நீ சொல்லும் பொழுதோ நீ ஆசைப்படும் பொழுதோ எதுவும் நடக்கவில்லை என்பதனால் எதுவும் நடக்காது, எதுவும் நடக்காமல் போய்விடும் என்று நினைக்காமல் எல்லாம் நடக்கும் என்று நம்புங்கள். இன்றிலிருந்து உனக்கான நேரமோ துவங்கிவிட்டது. மனம், பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கும். சகல சௌபாக்கியங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாய். சிறப்பான வாழ்வு உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. இதை யாராலும் மாற்ற முடியாது. சீக்கிரமாக பார், நான் சொன்ன அனைத்துமே உனக்கு நடக்க ஆரம்பித்துவிடும். யாரையும் நினைத்து பயப்பட வேண்டாம். சந்தோஷமாக இரு. உனக்காக மட்டும்தான் இங்கு நான் இருக்கிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.